அவங்களுக்கு நன்மை இல்லைன்னா அவங்களுக்கு கூட சிரமம் தான். இதை கேட்பீல, இதை எல்லாம் தாரம்ங்கிற எங்களுக்கு ஏன் கொடுக்கலன்னு நாளைக்கு எங்களையும் வந்து கத்திட்டு குத்துனா கூட சந்தேகப்படுறதுக்கு இல்லை. அதனால தான் கடவுள் நேரம் வர்றதில்லை. எப்படி அந்த பராசக்தியும் பரமேஸ்வரனும் ஏன் உங்களுக்கு முன்னாடி வரமாட்டேங்கிறாங்கன்னா அதுதான் வர்றதில்லை. வந்தால் அவங்ககிட்ட நீங்கள் சண்டைக்கு நிற்பீங்கள, நான் கேட்டதை கொடுத்துட்டு போட்டீங்கல்ல, அதனால தான் அவங்க வர்றதில்லை. ஆமாம், எங்களை மாதிரி முட்டாளுகளை தயார் பண்ணி விட்டுட்டு அவங்க வாட்டுக்கு இருந்துக்கிறாங்க. ஆனால் எங்களை மாதிரி முட்டாளுகளும் இப்போ தெளிவாக தான் இருக்காங்க. அப்படியே வந்து அப்படியே உங்களோட சேர்ந்துடுறாங்கல்ல, சேர்ந்துட்டு அப்புறம் அவங்களும் டான்ஸ் போடுறாங்கல்ல, டங்கு 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 டங்குன்னு. அப்படி அவங்களும் எதுக்குடா நம்ம இப்படி போயிடுவோம்னு போயிடுறாங்கல்ல. ஏதோ 1-2 தான் என்ன மாதிரி முட்டாளுக தான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறது. என்ன செய்ய, எங்களுக்கு கற்றுக் கொடுத்த புண்ணியமாக அப்படி கற்றுக் கொடுத்துட்டு போயிட்டாரு. கழுத்து அறுத்தா கூட நம்ம நிலை மாறக்கூடாதுன்னு சொல்லி, அதனால நாங்கள் உங்கள்கிட்ட மாட்டிக்கிட்டு தவிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆமாம், பார்க்கலாம், முடிஞ்ச வரைய முயற்சி பண்ணுவோம். அவ்வளோதான், எப்படின்னு பார்ப்போம். இனிமே கல்வியாளர்கள் நாங்கள் வந்து உங்களுக்கு இந்த அப்படி இப்படின்னு வர்றாங்கன்னா தயவு செய்து சொல்கிறேன், இந்த இருக்கிற 10 பேராவது விரட்டி அடிக்கிறதுக்கு பாருங்கள். ஆமாம், அவங்களால நமக்கு எந்த நஷ்டமும் கிடையாது, லாபமும் கிடையாது. இந்த அயனார் தான் இருக்கான், முத்து இருக்கா, மாதம் 30 நாளும் சந்தோஷமாக நாங்கள் சாப்பிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு 2 வருஷம் சொல்லுப்போம். சொல்லு முத்து. 1ஆம் தேதி 5ஆம் தேதி வந்துட்டா 5ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் 2 பேருக்கும் பதுக்குன்னு இருக்கும். புரியுதா? அங்கே வீட்டில் அவனுக்கு வீட்டில் அரிசி இருக்கா, பருப்பு இருக்கா, அவன் எதுவும் பார்க்க மாட்டான். இந்தம்மா இந்த நேரத்தில் இவங்ககிட்ட கேட்டால் இவங்க என்ன எத்தனை வார்த்தையில் திட்ட போகிறானோ தெரியும், இந்த அம்மா பேசாமல் இருக்கணும். இதுதான் வாழ்க்கை. ஏன், நாம் தேடிக்கிட்ட விதம் அப்படி. புரியுதா? அது மாதிரி தான் எல்லாருமே. ஆமாம், பார்க்கலாம், மாறிக்கிறீங்களான்னு பார்ப்போம். மாறுனா நல்ல முறையாக 3 வேளை சாப்பாடு நிம்மதியாக சாப்பிட போகிறீங்க, இல்லைன்னா அது இல்லை, அவ்வளோதான். வேறு என்ன செய்ய முடியும்? சாமி சொல்லுங்கள் சாமி, எங்கேருந்து வர்றீங்க?